மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அரங்கக்குடியை சேர்ந்தவர் சிராஜுதீன். இவர் சிங்கப்பூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மேனேஜராக பணியில் உள்ளார். சிங்கப்பூர் குடியுரிமை பெற்ற இவர் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தியும் சிங்கப்பூரில் உள்ள ஆட்டிசம் குறைபாடுடைய குழந்தைகளுக்கு நிதி திரட்டும் வகையில் இருசக்கர வாகனத்தில் இந்தியாவிற்கு செல்ல திட்டமிட்டிருந்தார். இவரது கனவை நிறைவேற்றும் வகையில் கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி சாலை பாதுகாப்பை வலியுறுத்தும் ஆட்டிசம் குறைபாடுடைய குழந்தைகளுக்கு நிதி திரட்டும் நோக்கில் இருசக்கர வாகனத்தில் தன் பயணத்தை துவங்கினார். இவரும் இவரது சக நண்பர் திருவாரூர் மாவட்டம் எரவாஞ்சேரியை சேர்ந்த ஜெய்சன் ஆகிய இருவரும் விலை உயர்ந்த BMW 450 ரக 2 இருசக்கர வாகனத்தில் பயணம் மேற்கொண்டார்கள். மலேசியா, தாய்லாந்து, லாவோஸ், சீனா, திபெத், நேபாளம் வழியாக இந்தியா வந்தடைந்தனர். இந்தியாவில் தெலுங்கானா மாநிலத்தை தவிர பல்வேறு மாநிலங்கள் வழியாக இருசக்கர வாகனத்தில் 41 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிதி திரட்டியவர்கள் 14,000 கிலோமீட்டர் கடந்து வந்து நேற்று தங்கள் சொந்த மாவட்டத்திற்கு வந்து சேர்ந்தனர். இருசக்கர வாகனத்தில் தனது சொந்த கிராமமான மயிலாடுதுறை அருகே உள்ள அரங்கக்குடி கிராமத்திற்கு வந்த சிராஜுதீனுக்கு அவரது குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பட்டாசு வெடித்து அவருடன் இருசக்கர வாகனத்தில் வீடு வரை சென்று உற்சாகப்படுத்தி சந்தன மாலை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். தன் சிறுவயது ஆசையை 30 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேற்றியுள்ளதாகவும் சுற்றுப்பயணத்தில் 7 லட்சம் ரூபாய் திரட்டிய நிதியை சிங்கப்பூரில் உள்ள ரெயின்போ என்ற நிறுவனத்தின் வாயிலாக ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்க உள்ளதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். என் பெயர் சிராஜுதீன். நான் சிங்கப்பூரை சேர்ந்தவன். எங்களுக்கு ரொம்ப நாள் ஒரு கனவு, சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கு ரோட்லேயே வண்டி ஓட்டிகிட்டு வரணும், நம்ம தாய்நாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கனவு. அது இப்போ இந்த 42 நாளில் முடிச்சிட்டோம். அது முடித்ததுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னாக்கா, சிங்கப்பூரில் ஒரு இயக்கத்துக்கு இந்த ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு உள்ள ஒரு இயக்கத்துக்கு நிதி திரட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு. அதையும் நிறைவேற்றிட்டோம். ஒரு 14,000 கிலோமீட்டர், ஒரு கிலோமீட்டருக்கு $1 அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது அந்த இது முடியறதுக்கு. அதுக்குள்ளே நிதி திரட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனால் முக்கியமான காரணம் மக்கள் எல்லார ஒரு ஆதரவு, அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் இந்த ஒரு முயற்சியை நாங்கள் கடைப்பிடிச்சிருக்கோம். அதை சாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம்.